என்னடா நாராயணா, வவுறு வேற கவகவன்னுது, பசி வேற தாங்க முடியலையே. வீட்டில் வேற வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ட்டா, அடித்து வேற விரட்டி விட்டா. பையில் வேற 5 ரூபா தான் இருக்குது. நான் 5 ரூபாயை கொண்டு போய் ஹோட்டலில் சாப்பிட போனால் காய் திப்பிடுவாங்க. என்ன ஒன்றும் தெரியலையே. அங்கக்குள்ள ஒரு ஹோட்டல் தெரியுது. பார்த்தா இல்ச்சா பையன் மாதிரி தான் இருக்காங்க. நம்ம எப்பயுமோ நம்ம ஆட்டை ஆரம்பிச்சு விட்ருவோம் நாராயணா. ஏன்னா நாராயணா, கூட்டமே இல்லை. அப்பா, எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி ஆக போகிறோன்னு தெரியலையே. வா பார்ப்போம், எப்படியாவது ஆட்டையை போடுவோம். ஆட்டையை களைச்சி விட்டு எப்படியாவது ஆகிற வழியை பார்ப்போம். அண்ணே வாங்கண்ணே, உள்ளே உட்காருங்கண்ணே. என்னடா ஆள் பார்த்தா 10 கொலை பண்ண மாதிரி அக்கிஸ்ட் மாதிரி இருக்கான். அப்பா, என்ன ஆட்டையை காட்ட முடியாது போல. என்னண்ணே சாப்பிட்றீங்க? சாப்பாடு இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, லெமன் சாதம் இருக்குது, பிரியாணி இருக்குது. என்னென்ன சாப்பிட்றீங்க? தம்பி, நம்மளுக்கு பிரியாணி எடுத்துட்டு வாப்பா. அப்படியே சிக்கன் 65 இருக்காப்பா. 65 இல்லைண்ணே, வேணா கிரில் இருக்குண்ணே. கிரில் வேணா எடுத்துகிட்டு வரவா? சரிப்பா, எடுத்துகிட்டு வாப்பா. பசி வேற கவகவன்னுதுப்பா. ஐயோ, நம்ம வேற இப்படி கிரில் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வான்ட்டான். நம்ம விவசாயம் சாப்பிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நடுத்தர் நாராயணா, இப்படியாவது நம்ம வேலையை காட்டி விட்டு ஆளை இருக்கும்டா, பார்ப்போம்டா. ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும். வாப்பா, ஆண்டவனா பார்த்தவன் அமைச்சு விடுவார். பயப்படாமல் உட்காடுறா நடுத்தர் நாராயணா. இந்தாங்கண்ணே கிரில் சிக்கனு, அந்த சாப்பாடு இருக்குண்ணே, சாப்பிடுங்கண்ணே. ஓகேண்ணே, வேறு எதுவும் வேணுமாண்ணே உங்களுக்கு? தம்பி, சாப்பாடெலாம் ஓகேப்பா. தண்ணி கொண்டு வாப்பா. தண்ணி இல்லாமல் எப்படிப்பா சாப்பிட முடியும்? சரிங்கண்ணே. நல்லா இருக்குது சிக்கன், வாடை நல்லா தூக்குது. ஒரு பொடியை பிடிச்சி விட்டு அப்படியே ஆகிற வழியை பார்க்கணும்டா நாராயணா. அண்ணே இந்தாங்கண்ணே தண்ணி. வேறு எதுவும் வேணுமாண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லைப்பா, இதுவே போதும்ப்பா. நான் சாப்பிட்டு அப்புறம் என்னன்னு பார்க்குறேன்ப்பா. நல்லா இருக்கே சாப்பாடு, நல்லா ருசியா சம்முன்னு இருக்கேப்பா. இங்கே பாரு, கறி துண்டுங்க நல்லா இருக்குது. நல்லா சம்முன்னு இருக்கு. அதுவும் அப்பாடா நாராயணா, சாப்பிட்டாச்சு. இப்போ என்னன்னு தெரியல, அடுத்த பிளான் என்ன ஒன்று தெரியல. எப்படியாவது இங்கேருந்து ஆகிற வழியை பார்க்கணுமே. என்னடா ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்க மாட்டேது. ராமு, இங்கே வாடா. என்னங்கப்பா சொல்லுங்கப்பா. யாரை கேட்டுற? சமையல் மாஸ்டருக்கு 500 ரூபா கொடுத்தா? அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்ப்பா, அதான்ப்பா 500 ரூபா கொடுத்தேன். உடம்பு சரியில்லைன்னா 200 300 தான்டா கொடுக்கணும், 500 ரூபாலாம் கொடுக்கக்கூடாதுடா. யாரை கேட்டுற 500 ரூபா கொடுத்த? இப்படியே போச்சுன்னா எப்படி நான் கடையை நடத்துறது? உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கே புரிய மாட்டேதுடா. அப்பா சரிங்கப்பா, எதுவும் திட்டாதீங்கப்பா. கஸ்டமர்லாம் இருக்காங்க, திட்டாதீங்கப்பா. அப்பா நான் இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன். உங்கள்கிட்ட கேட்டு எதை வேணா பண்ணிக்கிறேன்ப்பா. சரா போடா, இதுமாரிலாம் பண்ணாதடா. ஏன்டா போட்டுக்கிட்டு இது பண்ணுற? போடா. ஏப்பா தம்பி, நீ பொறுப்பாக நல்லா கடையில் உட்காந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க. சமையல் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 500 ரூபா கொடுத்துருக்க. ஆனால் உங்கள் அப்பா என்னப்பா இப்படி புரிஞ்சுக்கிறாம பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்க மாட்டேறியாப்பா நீ? அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க. அண்ணே ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது வாஸ்தமானதானே. ஆனால் எங்கள் அப்பா ஒரு கஞ்ச பேசினாருண்ணே, அது ஒரு முட்டா பையனே. அவங்க பேசுகிறவங்க காதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன். நம்மளுக்கு நம்ம தொழிலாளிகள் வண்டி தானே நான் நல்லது செய்வேனே. அதெல்லாம் அவரெல்லாம் அப்படி தானே பேசிகிட்டு இருப்பாரு. டேய் மடப்பையில, யாரை பார்த்துற கஞ்ச பேசினாருன்றா? வேண்டா, உன்னை தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்து எப்படி வளர்த்து உன்னை கடையில் உட்கார வச்சா என்னையே கஞ்ச பேசினாருன்றியாடா? அப்பாப்பா இல்லைப்பா, அப்படிலாம் சொல்லப்பா. நான் இவரை தான்ப்பா இது சொல்லிக்கிருந்தேன். என்னண்ணே எப்படின்னு அப்படின்னு சொல்லி அவரை தான் சொல்லிக்கிருந்தேன். உங்களை எதுவும் சொல்லப்பா. டேய், நீ என்ன தானே சொன்ன கஞ்ச பேசினாருன்னு? மவனே, நீ வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்குடா. உனக்கு சொத்து நான் ஏன் பேச கிடையாதுடா. அப்பா நெல்லுங்கப்பா, நான் எதுவுமே சொல்லலப்பா. ஏன்ப்பா நீ வேற? நாராயணா, நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சாதகம் மாதிரி இருக்குடா. இதே சாக்கு, இப்படியே எஸ்ஐ ஓடி போடுறா. காசு கொடுக்காம போயிட்டியா? ஆனால் பாதி அப்பனு மகனுக்கு சண்டை இழுத்து விட்டு இப்படி ஓடிட்டானே. எப்பா, இந்த மாதிரி டெக்னிக்கு தெரிஞ்சுன்னா நானே இந்த கடையை எழுதி வாங்கியிருப்பேனே. எப்பாடா, எப்படியோ நல்லா வகுத்துக்கு சாப்பிட்டு நின்னாச்சுடா சாமி. ஆமாம், இந்த நேரத்தில் ஒரு பீடி அடித்தா நல்லா இருக்கும். நல்லா செய்மானம் ஆகி போயிடும். ஆனால் 5 ரூபா இருக்குது. 5 ரூபாய்க்கு பீடி கிடைக்குமே. நல்லவா, நான் அந்த கடையில் போய் வாங்கிட்டு இப்படியே ஊதிட்டு வீட்டு பக்கம் போவான். என்னடா இவன் கடைக்குள்ளே உட்காராம கடைக்கு வெளியே உட்காந்துருக்கான். என்னடா அந்த ஹோட்டல் கடைக்காரன் பார்த்தா அக்கிஸ்ட் மாதிரி இருந்தேன் சப்ளையரு. என்ன இவன் பார்த்தா அடியாள் மாதிரி இருக்கான். என்ன வித்தியாசமான தெருவாக இருக்குது? கொள்ளைக்காரன் தெருவாக இருக்குமா? என்ன என் கடையை பார்த்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன என் கடையை இது கொள்ளையடிக்க போறியா? தம்பி இல்லை தம்பி, நீ வேற. நான் பீடி வாங்க தம்பி. ஒரு கட்டு மலைப்பாறை பீடி கொடு தம்பி. ஐயா, இந்த தெருவில் யாருங்க பணக்காரங்க, நல்லா பணக்காரங்களாக இருக்கிறாங்களே, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எதுக்குப்பா கேட்குறேன்? அனாதை ஆசிரமம் வச்சுருக்கேங்கய்யா, அதுக்காண்டி டொனேஷன் வாங்குறதுக்காண்டி தான் கேட்குறேன்.
ஓ அப்படியா தம்பி, பரவாயில்ல, நல்ல கரியாத்துக்கு தான் கேட்குறீங்க. தம்பி இப்படியே நேராக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மாரியம்மன் கோவில் தெரு வர லைட்டை திரும்பினீங்கன்னா ஒரு டீ கடை வர, டீ கடை பக்கத்தில் ஒரு காரை விடுங்க தம்பி. அவர் தான் தம்பி, நல்லா பணக்காரரு, நல்லா பண்ணுவார் தம்பி. சரி தம்பி, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு வரோம் தம்பி. சரிப்பா, வீடு விடுப்பா தம்பி, அடைச்சிட்டு அப்படியே வீட்டு பக்கம் போவோம். ஐயா எடுத்துட்டு வரையா இடியா, ஏயா அவசரப்படுத்துற? என்னடா போகும்போது பிச்சைக்காரன் மாதிரி போனாங்க, இப்போ வரும்போது நகைக்கடை விளம்பரத்தில் வந்துட்டு இருக்காங்க. என்ன இல்லையா, அந்த ஆள் எதுவும் இறக்கப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டானா? ஐயோ எப்படி தெரிஞ்சால் நானும் போய் வாங்கிட்டு வந்துடுவேனே. சரி வா அப்படி என்னன்னு கேட்போம். ரொம்ப நன்றிங்கய்யா. சரிப்பா தம்பி, போகும்போது என்ன ஒன்றுமே இல்லாமல் வெறும் நோட்டோட போனீங்க, இப்போ என்ன தம்பி நகை கண்ணாடிலாம் போட்டு ஆள் பளபளன்னு வந்துருக்கீங்க? நாங்களும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு எத்தனையோ கம்பெனி ஏறி ஏறி அழுத்து போயிட்டோம்யா, வேலை கிடைக்காம. வீட்லேயே ஒரு வயது கூட மதிக்க மாட்டுறாங்க. அதை கொள்ளையடிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம்யா. நாங்கள் சின்னதாக கோடை போட்டால் நீங்கள் ரோடு ஓட்டு கொடுத்தீங்க, போனால் அள்ளிட்டு வந்துட்டா அவரையும் போட்டாச்சியா. என்னது கொலை பண்ணிட்டீங்களா? அட பாவிகளா, இப்போதாங்க ஒரு கேஸ்லேருந்து வெளியே வந்தேன், அது கூட இன்னொரு கேஸை மாட்டி விட்டீங்களாடா. அட பாவிகளா, ஆளோட சாமி. என்னது கொலையா? அட பாவிகளா, என் கடையை விழித்து மூடிட்டு வாங்கி எவ்வளோ ஆளை விட்றா. ஐயோப்பா விட்றா. மச்சி மச்சி, இந்த கடைக்காரை ஓடி போயிட்டான்டா. இந்த கடைக்கு நம்ம தாண்டா ஓனர் இனிமேல். மச்சி, இனிமேல் நம்ம தான் இந்த உலகத்தவே ஆள போகிறோம். நெவர் கிவ் அப்.